Hey everyone, welcome to SRISEN. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம mac and cheese ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கிட்ஸோட ரொம்பவே ஃபேவரட்டான இந்த ரெசிபி வித் ஹோம் மேட் சீஸ் பவுடர் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த mac and cheese பார்த்திங்கன்னா இந்த ரம்தான் டைமில் கிட்ஸ்க்கு ஒரு இஃப்தார் ஸ்நாக் ரெசிபி சீக்கிரமாக நம்ம செஞ்சிடலாம். ஸோ mac and cheese எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் இந்த மேக்ரோனியை நம்ம வேக வைக்கணும். அதுக்கு ஒரு பேனில் தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே நான் ஒரு ஸ்பூன் ஆயிலும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் போடுற தொட்டு அந்த மேக்ரோனியெல்லாம் ஒன்று கூட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இப்போ நான் ஒரு கப் மேக்ரோனி ஆட் பண்ண போகிறேன். நான் இந்த பைப் கட் மேக்ரோனி யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எல்போ மேக்ரோனி எனி மேக்ரோனி ஆட் பண்ணலாம். ஸோ இது கொதிச்சுட்டே இருக்கட்டும். இதுக்குள்ளே இதுக்கான பர்ஃபெக்ட் சீஸ் சாஸ் நம்ம செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு நான் ஒரு 3 ஸ்பூன் பட்டரை எடுத்திருக்கேன். ஸோ பட்டர் ஒரு கடாயில் மெல்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். இது நல்லா மெல்ட் ஆகட்டும். இப்போ ஒரு 4 ஸ்பூன் கோதுமை மாவு ஆட் பண்ண போகிறேன். நான் ஒரு 1/4 கப் மேலே அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த பட்டர் கூட இந்த கோதுமை மாவோட பச்சை வாசனைலாம் போகணும். அது வரைக்கும் நம்ம சிம்மில் தான் பண்ணணும். இந்த சீஸ் சாஸ் ரெசிபி ஃபுல்லாகவே நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க நல்லா. ஸோ நல்லா இதை ஸ்டிர் பண்ணிகிட்டே இருங்க ஒரு விஸ்க் வச்சு. இப்போது நான் ஒரு 2 கப் பால் ஆட் பண்ண போகிறேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி அந்த கோதுமை மாவோட நல்லா கட்டி இல்லாமல் கலரி விட்டுக்கோங்க. பால் பார்த்திங்கன்னா கரெக்டாக நீங்கள் காசின பால் இல்லாட்டி காசாத பால் கூட ஆட் பண்ணலாம். ஸோ அது ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கொடுக்காது. பட் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சீஸ் சாஸ் பர்ஃபெக்ட் க்ரீமியாக இருக்கிறதுக்கு இந்த அளவு கரெக்டாக நீங்கள் பண்ணி பாருங்கள். ட்ரஸ்ட் மீ, ரொம்ப க்ரீமியாக சூப்பராக இருக்கும். எல்லாமே நான் லம்ஸ் இல்லாமல் விஸ்க் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம ஹோம் மேட் சீஸ் பவுடர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு 3 ஸ்பூன் ஹோம் மேட் சீஸ் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஹோம் மேட் சீஸ் பவுடர் ரெசிபி உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பாருங்கள், இல்லாட்டி மேலே இருக்க ஐ பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ சூப்பரான ஹோம்மேட் சீஸ் பவுடர் நம்ம ஆட் பண்ணுறோம். கொஞ்சம் கூட ப்ரிசர்வேட்டிவ்ஸே இல்லாத சீஸ் பவுடர். இந்த சீஸ் சாஸ்க்கு இந்த சீஸ் பவுடர் சீரியஸ்லி ரொம்ப சூப்பரான டெக்ஸ்சர் கொடுக்க போகுது. இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மேக்ரோனிஸ்லாம் இருக்குல்ல, அது நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. ஒரு 5 to 10 மினிட்ஸ் தான், அதுக்குள்ளவே சூப்பராக வெந்துடும். ஸோ நல்லா இதை ட்ரெயின் பண்ணி ஒரு பிளேட்டில் நம்ம போட்டு வச்சிடலாம். இப்போ நம்மளோட சீஸ் சாஸில் நான் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் இருக்கும், அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம சிம்லேயே வைக்கிற தொட்டு அது நல்லா பாயில் ஆகி நல்ல திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இது கூட நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ண போகிறோம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணுற தொட்டு அந்த எல்லோயிஷ் ஆரஞ்ச் சூப்பராக இருக்கும் அந்த கலர் பார்க்கவே. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். நீங்கள் எந்த மாதிரி ஹர்ப்ஸ்லாம் ஆட் பண்ணுவீங்க சீஸ் சாஸ்க்கு? எனக்கு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள், நான் பார்க்குறேன். நான் இந்த மாதிரி நம்மளோட சவுத் இண்டியன் மசாலா தான் ஆட் பண்ணுவேன். பாருங்கள், க்ரீமி ஆகிட்டே இருக்குது. இப்போ நான் ஒரு கப் சீஸ் ஆட் பண்ண போகிறேன். நல்லா துருவின சீஸ். நான் இன்றைக்கி செடார் தான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் எனி சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். மோசரெல்லா, செடார், இல்லை ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி கூட ஆட் பண்ணலாம். ஸோ செடார் எப்பயுமே சீஸ் சாஸ்க்கு ஒரு சூப்பர் ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த சீஸ் எல்லாமே நல்லா மெல்ட் ஆகிடும். மெல்ட் ஆகிட்டு ஒரு சூப்பர் கன்சிஸ்டன்சி கொடுக்க போது இப்போ ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மிளகுத்தூள். பாருங்கள் எவ்வளோ சூப்பர் க்ரீமி டெக்ஸ்சருக்கு வந்துருச்சு நம்ம சீஸ் சாஸ். பார்க்கவே ரொம்ப யம்மியாக இருக்குது. இது நீங்கள் கிட்ஸ்க்கு எதில் வேணால் போட்டு தரலாங்க, அவங்களுக்கு பிடிச்ச ஐட்டமில். சூப்பராக எல்லோயிஷாக சூப்பர் க்ரீமியாக இருக்குது. இது நீங்கள் நேச்சோஸ் இல்லாட்டி அவங்களுக்கு பிடிச்ச பாப்கார்ன் இல்லை வெஜிடபிள்ஸ் எதில் வேணால் போட்டு தரலாம். யம்மியாக இருக்கும். இது நீங்கள் ஒரு கூல் டவுன் ஆகிட்ட பிறகு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஒரு 1 வீக் வரைக்கும் சூப்பராக இருக்கும். அகெயின் நீங்கள் ரீஹீட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம் வேறு எதனா டாப்பிங் போடும்போது.
இப்போ நம்ம வேக வச்ச மேக்ரோனியில் இந்த சீஸ் சாஸ் எல்லாம் ஊற்றிடலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு ஊற்றலாம். ஸோ நம்மளோட மேக்ரோனி ஃபுல்லாக அது கோட் ஆகிடும். ஸோ இதுக்கு தான் தின்னான மேக்ரோனி யூஸ் பண்ணோம். நீங்கள் எல்போ மேக்ரோனி இல்லாட்டி இந்த மாதிரி பைப் கட் இதெல்லாமே சூப்பராக இருக்கும். நல்லா கோட் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஸோ சூப்பராக யம்மியாக க்ரீமியாக நம்மளோட மேக் அண்ட் சீஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு வித் ஹோம்மேட் சீஸ் சாஸோட. ஸோ இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா இப்போது இஃப்தாருக்கு கிட்ஸ்க்கு ஒரு சூப்பர் ஸ்நாக் ரெசிபி இது. அண்ட் ஜென்ரலி எல்லாருமே கூட சாப்பிடலாம். இப்போ நம்மளோட மேக் அண்ட் சீஸை நம்ம சர்வ் பண்ணிடலாம். இதை இப்படியே கூட சாப்பிடலாம், இல்லாட்டி ஒரு ஸ்பூன் பெப்பர் மேலே தூவிட்டு சாப்பிட்லாம். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் கிட்ஸ்க்கு செஞ்சு கொடுங்க. இது எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டோன்னே நீங்கள் பார்க்கலாம்.